ஆசினின்னு ஒரு சின்ன வயது தங்கை, ஒரு 6-7 வயது. அவரை ஒரு பையன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடும். அவர் இறந்தப்ப அந்த ஆசினி வீட்டுக்கு நான் சென்றேன். ஒரு துயரங்கள் ரொம்ப ரொம்ப வலியை தன் அவரை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அடைக்கப்பட்டார். 30 நாள்ல அவர் பிணையில வெளியில வந்து திருப்பி தன் தாயவே கொலை செய்ய அவர் கொலை செஞ்சுட்டு என் தாயை ஒத்துக்கிட்டு சிறையில் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஒரு நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். வெளியில வந்துட்டாரு. இப்ப நீங்க இப்படி இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா, அந்த நீதி என்ன கேட்குது? உரிய சாட்சியங்களோடு இவர் குற்றத்தை நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்க. இருந்த ஒரே ஒரு சாட்சி அவருடைய தந்தை, அவருடைய தாயுடைய கணவர் விரல் சாட்சியா மாறிட்டதுனால, சாட்சி சான்று உறுதியாகாதனால விடுதலை. இப்ப இந்த நீதி உங்களுக்கு என்ன போதைக்க நினைக்கிறேன்னா, எந்த குற்றத்தை செய்யும் போதும் ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு செய்ய, இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் செய்யும், சாட்சியே இல்லாமல் செய்தால் அது குற்றம் ஆகாது என்று கற்பி. அப்ப அந்த வெளியில வந்த இந்த இளைஞன் எவன வயத ஒத்த இளைஞனுக்கு என்ன கற்பிப்பார், எந்த மாதிரி முன்மாதிரி ஆவான் என்பதை நீங்கள் புரிகிறது. எந்த குற்றமும் செய்யலாம், சான்று இல்லாம செய்யும். எத்தனை லட்சம் கோடி கொள்ளடி எவனுக்கு தெரியாம, எவ்வளவு வேணாலும் கொலை செய்ய, சாட்சி தம்பி ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டாரு தெரியுது. கொன்னவன் யாருன்னு ஏன் கொண்டான்னு ஏன் சொல்ல